வணக்கம் நண்பா நண்பிகளே. இந்த பதிவில் ஒரு முக்கியமான தகவல் பற்றி பேச போகிறோங்க. நிச்சயமாக நமக்கு நிறைய கனவுகள் வந்திருக்கும். நம்ம தினமும் தூங்கும்போது பல விதமான கனவுகள் வரும். இந்த கனவுகள் எல்லாத்துக்குமே அர்த்தம் இருக்கானா? நிச்சயமாக கிடையாது. அடிக்கடி வரும் கனவுகளுக்கு அர்த்தம் இருக்குது. அதாவது நம்ம நினைவில் அந்த கனவுகள் இருக்கணும், அந்த கனவுகளுக்கு அர்த்தம் இருக்குது. ஒரு சில கனவுகள் என்ன கனவுல பார்த்தோன்னே தெரியாது. அது மாதிரி கனவுல நினச்சி குழப்பம் கொள்ளக்கூடாது. ஆனால் ஒரு சில கனவுகள் எதையோ ஒன்று சொல்ல நம்மளுக்கு ட்ரை பண்ணும். அந்த மாதிரி கனவுகளை கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போ எதிர்காலத்துலேயோ இப்போயோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையோ ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்க போகுதுன்றப்ப தெரியப்படுத்துறதுக்காக கூட கனவுகள் அது மாதிரி வந்திருக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி விஷயத்தில் தண்ணீரை கனவில் கண்டா என்ன பலன்ன்றத ஒன்று அந்த பதிவில் தெரிஞ்சிருக்க போகிறோங்க. தண்ணீர் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. தண்ணி இல்லாமல் வாழ முடியாதுன்னா கூட உலகில் பேரழிவு ஏற்படுவதற்கு காரணமும் தண்ணி தான். தண்ணீர் தொடர்பான கனவுகள் பலருக்கும் அதிகம் வருவதுண்டு. தண்ணீர் தொடர்பான கனவுகள் வருவது மனித உணர்வுகளுடன் தொடர்புடையதுன்னு சொல்லப்படுதுங்க. அப்படி தண்ணீர் பற்றி கனவுகள் எந்த மாதிரி வந்தால் என்ன மாதிரி பலன் பார்க்கலாங்களா? முதல்ல வெள்ளம் பெருகி வருவது போல் ஒரு கனவு வந்துச்சுன்னா அது கெட்டது நடக்க போகிறத உணர்த்துதுங்க. வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுற மாதிரி கனவு கண்டா வாழ்க்கையில் பதட்டம், பல விதமான பிரச்சனைகள்லாம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். அதுவே வெள்ளம் சீராக பாஞ்சு நிதானமாக ஓடுற மாதிரி கனவு வந்துச்சுன்னா வாழ்க்கையில் நல்ல உங்கள் சிந்தனையிலையும் புதிய மாற்றம் வரப்போது, புதிய புதிய விஷயங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்றதுக்கான அர்த்தம். அதனால் வெள்ளம் பெருக்கெடுத்து ஆர்ப்பரித்து வரக்கூடாது. அந்த அப்படியே நிதானமாக தான் இருக்கணும். சரிங்களா? ரெண்டாவது, தண்ணீர் மிதமான வேகத்தில் பாய்ந்து வருவதாக கனவு கண்டா வாழ்க்கையில் பிரச்சனை தீரப்போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? அதிகப்படியான தண்ணீர் நிரம்பி வழிகிற மாதிரி ஒரு இடத்துல கனவு கண்டீங்க அப்படின்றப்போ மனசுக்குள்ளே நீங்கள் நீண்ட நாளாக அடக்கி வச்சுருந்த உணர்ச்சிகள் எல்லாம் அடுத்தவங்கிட்ட மனசு விட்டு கொட்டிட போகிறீங்க. உங்கள் மனசு பாரம்லாம் குறைய போகுது அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி. மூணாவது, தண்ணீர் அது கொஞ்சம் இருந்துச்சு ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ கொஞ்சமாக 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 அப்படியே தண்ணீர் நீர்மட்டம் உயர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா இது ஒரு நல்ல கனவு. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா உயர்ந்த நிலைக்கு வர போகிறீங்க. உங்கள் கஷ்டகாலெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். வீட்டுக்குள்ளே வெள்ளம் வரா மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா இது பெரிய அளவிலான உணர்ச்சியோட வெளிப்பாடுங்க. இது வீட்டோட சூழல், நீங்கள் குழந்தை பருவத்தில் வாழ்ந்த வீடு, மறைந்து போன விஷயங்கள்லாம் குறிப்பதாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி கனவுகள் அந்த ரொம்ப பயப்படுற மாதிரிலாம் அதெல்லாம் நல்ல கனவுகள் தான். அதே மாதிரி அலைகள், கடல் அலைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்களா, அதை கனவுல கண்டா இது ஒரு ஆழமான உணர்வுகளோட வெளிப்பாடுங்க. பெரிய அலைகளை கனவில் கண்டா அது மனசில் உள்ள பயம், பதற்றத்தை குறிக்கும். வாழ்க்கையை பற்றி நீங்கள் பயந்துட்டு இருக்கீங்க, சுனாமி போன்ற ஆழி பேரலையை கனவில் கண்டீங்கன்னா மனதை மிகவும் பாதிக்கக்கூடிய கஷ்டம் உங்களை தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? அதே தேங்கி ஒரு இடத்துல தண்ணி தேங்கி இருக்குது, குட்டை மாதிரி இருக்குது, அது மாதிரிலாம் ஒரு மாதிரி தண்ணி தேங்கி இருக்க மாதிரி ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்றப்போ உங்கள் கனவுல இருக்க அனைத்து பிரச்சனைகளும் விலகும். வாழ்வில் சந்திக்கும் புதிய நண்பர்களால் நன்மைகள் ஏற்பட போகுதுன்னு அர்த்தங்க உங்களுக்கு. இன்னொரு முக்கியமான கனவு வறண்ட குளம் கனவுல வந்துச்சுன்னா அதிக செலவுகள் வரப்போகிறத குறிக்கும். மற்றவர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். இதை அவர் கொஞ்சம் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு யோசிச்ச மாதிரி இருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கை கூடாமல் தள்ளி போயிட்டே இருக்கும். குளத்தில் நீங்கள் அதிக தண்ணி நிரம்பி வழிகிற மாதிரி, குளம் ஃபுல்லாக தண்ணி இருக்குப்பா அது மாதிரி ஒரு கனவு கண்டா பெரியவர்களோட ஆதரவும் பல நன்மைகளும் கிடைக்க போகுதுன்னு அர்த்தங்க. பல நாட்களாக தீராமல் இருந்த பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். குளத்தில் தாமரை இருக்கிற மாதிரி ஒரு கனவு கண்டா கடன் சும்மா குறைஞ்சி அதிக பணம் உங்களை தேடி வரப்போகுதுன்னு அர்த்தங்க. குளத்தில் நீங்கள் போய் குளிக்கிற மாதிரியோ அந்த மாதிரி கனவுகள் வந்ததுன்னா இது மிகப்பெரிய வெற்றி கிடைக்க போகுதுன்னு அர்த்தங்க. குளத்தில் கால் கழுவுற மாதிரியோ இல்லை குளத்தில் குளிக்கிற மாதிரியோ இந்த மாதிரி கனவுகள்லாம் வந்துச்சுன்னா அது மிகவும் நல்ல கனவாக கருதப்படுது. அந்த கனவு உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லா தான் நடக்க போகுது. குழந்தை தண்ணீரில் விழுந்து விழற மாதிரி ஒரு கனவு வந்துன்னா நீங்கள் ஏதோ மிகப்பெரிய கஷ்டம், ஏதோ பொறுப்பால் மூழ்கடிக்க போகிறீங்க. குழந்தைலாம் அந்த மாதிரி குளத்துலலாம் விழக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி குளத்துலேருந்து தண்ணி மோண்டுட்டு வீட்டிலேருந்து வைக்கிற மாதிரி கனவு வந்ததுன்னா அது ரொம்ப நல்ல கனவு. குழாயில் தண்ணி வரா மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா அதுவும் நல்ல கனவு. மோஸ்ட்லி தண்ணி கனவுல வந்தாவே அது நல்ல கனவு தான். சரிங்களா?
அது ஒரு சில கனவுகளில் வந்த உடனே நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் வீட்டில் நடக்கிறத நீங்கள் கண் கூட பார்த்துருப்பீங்க. நம்ம அது ஆத்மாத்மா நம்மளுக்கு அது புரியும். அதனால் தண்ணீர் கனவுகள் வந்தாலே அது நல்ல கனவு தான். அது வந்து குளம் வறண்டு போயிடக்கூடாது, சரிங்களா? அதேமாதிரி நீர்வீழ்ச்சியை பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு அதிர்ஷ்டம் கொட்ட போகிறதுக்கான ஒரு அறிகுறியும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து தண்ணி யாரும் உங்களுக்கு கொடுக்குறாங்க, அதை நீங்கள் வாங்கி குடிக்கிறீங்க, அந்த மாதிரி கனவு வந்தாலும் நல்ல நல்ல கனவு, அது அதிர்ஷ்டகரமான கனவு. தண்ணீர் நீங்கள் தத்தளிக்கிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா புதிய நபர்களுக்கு உங்களுக்கு அறிமுகமாக போகுது, அவங்களால கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட போகுது, இல்லை நெருங்கிய உறவுகளால் மன கஷ்டம் ஏற்பட போகுது அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, அருவியிலேருந்து நீர் கொட்டுற மாதிரினா திடீர்னு பண வரவு அதிகரிக்கும், தொழிலில் லாபம் கிடைக்கும், நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், மனம் சந்தோஷமாக இருக்கும், மன நிம்மதியாக இருக்கும். மரம் செடி கொடிகளுக்கு நீங்கள் கனவுல தண்ணீர் விடுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா உங்கள்கிட்ட இருக்க எல்லா கஷ்டமும் உங்களை விட்டு விலக போகுது. அந்த செடி வளர்ந்து வர மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷமாக நிம்மதியாக க்ரோத் நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம், சரிங்களா? வெள்ளம் அப்படியே அடிச்சுட்டு வரா மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்றப்போ இது எச்சரிக்கையான அறிகுறி. குழாயிலேருந்து தண்ணீர் வரா மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா நீண்ட நாளாக வராத ஒரு பைப்லேருந்து டக்குன்னு தண்ணி வரா மாதிரி இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்றப்போ ஏதோ பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் தீரப்போகுதுன்னு அர்த்தங்க. தலையில் நீங்கள் தண்ணி ஊற்றுற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னா உங்களுடைய பாவங்கள் நீங்கி புண்ணியம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தங்க. உங்களுக்கு எதிர்காலம் நன்றாக அமைய போகுதுன்னு அர்த்தம். இப்போ திடீர்னு ஒரு பெரிய கடலில் நீங்கள் நல்லா முங்கி குளிச்சுட்டு அங்கேயே வந்து துணியெல்லாம் விட்டுட்டு வேறு துணியை கட்டிட்டு வர மாதிரி இந்த மாதிரி ஒரு கனவு வந்ததுன்னா இது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த கனவுங்க. இந்த கனவு வந்த அப்புறம் உங்களுடைய கெட்டது எல்லாமே உங்களை விட்டு விலகிடுச்சு, இனிமேல் உங்களுக்கு நல்லது மட்டும்தான்றதுக்கான ஒரு அர்த்தமான கனவு. தண்ணீர் கனவுகள் வந்து வாழ்க்கையில் வந்து அதிர்ஷ்டத்தை குறிக்கும். தண்ணீர் கனவுகள் வந்து கடவுள் நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி. எனக்கு கூட நிறைய தண்ணீர் கனவுகள் வந்திருக்கு. ஒரு சில கனவுகள் வந்தோடனே கஷ்டம் வந்திருக்கு, ஒரு சில கனவுகள் வந்து நிறைய பொருள் வாங்கி சேர்த்துருக்கேன், சந்தோஷம். அதனால் ஒரு கனவுகளுக்கும் ஒரு மாதிரி பலன் இருக்குது. அதனால் இந்த பதிவை பார்க்குற யாராக இருந்தாலும் நிச்சயமாக கனவுகள் எல்லாமே பழிக்குங்க. எல்லா கனவும் பொருள் குறித்தது தான். அதனால் அந்த கனவுகள் உங்களுக்கு என்ன சொல்ல வருது? இப்போது நான் வந்து ஒரு விஷயத்தை செய்யலான்னு இருக்கேங்க, அந்த டைமில் வந்து வறண்ட குளம் வருதுன்னா கொஞ்சம் யோசிப்பேன். ஓகே, 2-3 பேர்கிட்ட அட்வைஸ் கேட்பேன், என்ன பண்ணலான்னு கேட்பேன், அந்த விஷயத்தோட ஃபீட்பேக் கேட்டு அதுக்கப்புறம் தான் நான் பண்ண ஆரம்பிப்பேன். அது மாதிரி இந்த மாதிரி கனவுகள் வருதுன்றப்ப அது பயப்படுறதுக்காக கிடையாது. நீங்கள் ஏதாச்சும் யோசிச்சுட்டு இருப்பீங்களா, அது பண்ணலாமா வேணாவா அப்படின்னு நிப்பாட்டவும் கூடாது, பண்ணாமல் போகக்கூடாது. நல்லா ஆழ்ந்து யோசித்து தெளிவான முடிவு எடுத்து அப்புறம் பண்ணணும், சரிங்களா? அதே மாதிரி வந்து ரொம்ப மனசுலாம் கஷ்டமாக இருக்குன்றப்போ, நல்லா ரொம்ப மன அழுத்தமாக இருக்குன்றப்போ ரொம்ப முடிவு எதுவும் எடுக்கக்கூடாது. டக்குன்னு ஒரு கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் அமைதியாக உட்காந்து கண்களை மூடின்னு இருந்தீங்கன்னா அந்த இடத்துல ஏதாவது உங்களுக்கு ஒரு இறை செய்தி கிடைக்கும். கடவுள் உங்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி வந்து தெரியப்படுத்துவார், நீ இப்படி இரு, நீ அப்படி இருன்னு சொல்லிட்டு. அந்த இறை செய்தி நம்மளுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும், நம்மளுக்கு ஒரு ஐடியா கொடுத்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம நடக்க வைக்கும். ஒரு சில பேருக்கு ஒரு சில விஷயங்கள் சீக்கிரமாக கிடைக்கும், ஒரு சில பேருக்கு ஒரு சில விஷயங்கள் தாமதமாக கிடைக்கும். அதனால் சீக்கிரமாக கிடைக்கிறத பார்த்து நம்ம வருத்தப்படக்கூடாது, தாமதம் கிடைக்கிறத பார்த்து கஷ்டப்படக்கூடாது. எல்லாமே நம்மளுக்கு எல்லாம் நல்லா தான் நடக்கும், நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணோம், நம்மளுக்கு எல்லாம் சரியாகும் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ நிச்சயமாக அவங்க வீட்டில் அவங்க வாழ்க்கையில் எல்லாமே சரியாகும். அதனால் எல்லா கனவுகளுமே அர்த்தம் இருக்குது. கனவுகள் வந்து இப்போது ஒரு நபர் நம்மக்கிட்ட இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவர்கிட்ட நம்மளால் பேச முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஆனால் கனவுகளில் பேசுகிற ஒரு சக்தி நம்மக்கிட்ட இருக்குது, கனவுகளில் அவங்கள பார்க்குற ஒரு சக்தி நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் கனவுன்றது வந்து வெறும் கனவு மட்டுமே கிடையாது, அது மிக முக்கியமான ஒரு விஷயம், சரிங்களா? இந்த பதிவு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி சகோதர சகோதரிகளே.